தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான முக்கிய விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அவற்றை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் மொத்தம் 5,82,59,801 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த தேர்தலில் 320 பெண் வேட்பாளர்கள் உட்பட 3,776 பேர் களத்தில் உள்ளனர். அதிகபட்சமாக ஆர்கே நகர் தொகுதியில் 45 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக ஆற்காடு, கூடலூர், மயிலாடுதுறை தொகுதிகளில் தலா 8 பேரும் போட்டியிடுகின்றனர். 80 சட்டப்பேரவை தொகுதிகளில் 1 அல்லது அதற்கு மேலான பெண் வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். அதிமுக 234 தொகுதிகளிலும், திமுக 180 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 41 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. தேமுதிக 104 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலா 25 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா 188 தொகுதிகளிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 158 தொகுதிகளிலும் களம் காண்கின்றன. மொத்தத்தில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் சார்பில் 1,235 வேட்பாளர்களும், சுயேட்சைகள் 1,566 பேரும் தேர்தல் களத்தில் உள்ளனர். அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூரும், குறைந்த வேட்பாளர்களை கொண்ட தொகுதியாக கீழ்வேலூரும் உள்ளது. 66,007 வாக்குச்சாவடி மையங்களும், 10,07,210 வாக்குச்சாவடி இயந்திரங்களும், 75,908 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் தேர்தலில் பயன்படுத்தப்படுகின்றன.